ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி எத்தனாவது நாள் உபவாச நாள்? 12. அதிலே தெளிவு வேணும் நமக்கு. 12வது நாள். இந்த நாளே 11 நாள் 12வது நாள்லையும் உபவாசித்து இந்த நாளை கர்த்தர் கூட்டி வர செய்த கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேருக்கு உண்மையிலே இது பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் அந்த சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறாரு. எனக்கு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் எனக்கும் தெரியாது. ஆனால் தேவன் உள்ளத்தில் அவர் அழகாக வழி நடத்துகிறார். சரியாக நம்ம நடத்தி சபையாய் சில காரியங்களை கற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். சரி, இன்றைக்கி எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. குற்ற நிவாரண பலி தான் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். குற்ற நிவாரண பலி லேவியராமம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். முதல்ல சொல்லுங்கள், எத்தனை விதமான பலிகள்? முதல் பலி சொல்லுங்கள் பார்க்கலாம். சர்வாங்க, எல்லாம் சத்தமாக சொல்லணும். சர்வாங்க. 2வது போஜன பலி. 3வது சமாதான பலி. 4வது பாவ நிவாரண பலி. 5வது 5 பலிகள் இருக்குது. இந்த 5 பலிகளும் நிறைந்தவராய் தான் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் இந்த உபவாச ஜெபத்தில் நாம் கற்றுக்கொண்ட பெரிய வெளிப்பாடு. இயேசு என் இரட்சகர், என் கோட்டை, என் கேடகம், என் துருகம் என்று பல கோணங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொண்டது 5 விதமான பலிகளாக கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 5 விதமான பலிகளாய் தன்னை இழைத்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? சரியாக அதை கற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாறும். கர்த்தர் நம்மை எதற்காக நம்மளை ரட்சித்தாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். இப்போ ஒரு கேள்வி, எதற்காக கர்த்தர் ரட்சித்தார்? நம்முடைய டெஸ்டினி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முடிவில் எப்படி இருப்போம்னு சொல்லுங்க பார்க்கலாம். புதிய எருசலேமாக இருப்போம். மறந்துடாதீங்க, புதிய எருசலேம் என்றால் யாரு? சரி, அது தேவனுக்கும் புதிய எருசலேமுக்கும் என்ன உறவு? ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? டக்குன்னு சொல்லல. தேவனுக்கும் புதிய எருசலேமுக்கு என்ன உறவுனா என்னது? மணவாளன். அப்போ நாமெல்லாம் யாரு? நம்ம மணவாளன் எப்படிப்பட்டவர்? ராஜாதி. மணவாளன் எப்படிப்பட்ட? மகிமை நிறைந்தவர். நம்முடைய மணவாளன் எப்படிப்பட்டனா? பிரகாசிக்கிற மகத்துவம் நிறைந்தவர். அப்போ மகிமை நிறைந்த பிரகாசிக்கிற ஒரு மணவாளனுக்கு இருட்டான ஒரு மணவாட்டி இருப்பாங்களா? பிரகாசிக்கிற மணவாட்டி இருப்பாங்களா? அப்போ நம்மளை பிரகாசிப்பிக்கும்படியாக தான் உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அவர் தான். அப்போ அந்த ஒளியாகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர் நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். நம்ம அவரை பிரகாசிக்க வைக்கணும்னா இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நாம் என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அதனால் நல்ல வேத வசனத்தை நீங்கள் வாசித்து சிந்திச்சு என்ன காரியத்தில் என் வாழ்க்கையில் கர்த்தர் பேசணும், எந்த காரியத்தில் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றணும்னு விரும்புகிறாரோ தயவு செஞ்சு நீங்கள் தாழ்மையோடு திறந்த இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நேற்று தினம் பார்த்தோம் குற்ற நிவாரண பலி. பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பாவம்னா அதை நேற்றுக்கு ஒருத்தன் கேட்டாங்க, ஆதாமின் மூலம் பாவம், ஆதாமின் பாவம்னா என்ன பாவம்னு கேட்டாங்க. சொல்கிறேன். ஆதாம் மூலமாக எப்படி பாவம் வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாமையின் மூலமாக. எதனால் கீழ்ப்படியாமல் போனா? இச்சையினால். அப்போ என்ன ஆதாமின் பாவம்? என்ன? இச்சை. அதனால் என்ன பண்ணான்? தேவனுக்கு. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம்னு நமக்கு தெரியுது. ஆனால் இந்த பாவத்தின் ஆரம்பம், த சோர்ஸ் ஆஃப் சின் ஆதாம் மூலமாக வந்த காரியம்தான். அப்போ நம்மெல்லாம் சின்ன குழந்தை பிறக்குது, அதுக்கு பாவம் எதுனே தெரியாது. ஆனால் தாவீது சொல்கிறேன், என் தாய் என்னை பாவத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தை ஒரு பாவி தான். ஏனென்றால் ஆதாமினுடைய பாவ நேச்சர் சுபாவம் நமக்குள் இருக்கிறபடியினால இந்த பாவம் நமக்குள் இன்ட்வெல்லிங் சின், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு பாவம். இதுதான் பாவ நிவாரண பலி. அப்படின்னா ஆண்டவர் எதற்காக பாவ நிவாரண பலியானார் என்றால் இந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவத்தை அழிப்பதற்காக. அப்போ ஆண்டவர் சிலுவையிலே மரிச்சிட்டாரு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிச்சிட்டாருன்னா ஏன் நமக்குள்ளே இன்னும் போராட்டம்? அப்படின்னா ஆண்டவர் சிலுவையில் நமக்கு வெற்றியை சம்பாதிச்சு வச்சுட்டார். இங்கே பார் ஒரு வழி, என் மாம்சத்தை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தேன். அதனால் மாம்சத்தில் வாசம் பண்ணுகிற எல்லா பாவமும் சிலுவையில் அறையப்பட்டுடுச்சு. இப்போ நீ என்ன செய்யணும்? அதை உன் வாழ்க்கையில் எடுத்து உபயோகப்படுத்தி நீ வெற்றி பெற வேண்டும்.
இயேசு மரிச்சதுனால இப்போ எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அப்படி இல்லை. மரித்த தேவன் அவர் எதற்காக நமக்கு அதை சம்பாதிச்சு வச்சாரோ அதை எடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தினாதான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை. அதான் ஆவி மாம்சத்துக்கு ரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு ரோதமாகும். மாம்சத்தில் என்ன வாசமாக இருக்குது? பாவம் வாசமாக இருக்குது. ஆவியில் யார் வாசமாக இருக்கிறா அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த பாவத்தை மட்டுமல்ல, இந்த பாவ நிவாரண பலியாக பாவத்துக்காக மட்டும் மரிக்கலை, உள்ள பாவம் இருக்கிறபடினால்தான் நம்முடைய வார்த்தையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லா காரியங்களும் தவறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உள்ள பாவம் இருக்கிறபடினால. ஸோ நேற்று நம்ம பார்த்தோம், பாவ நிவாரண பலினா பாவம், உள்ளான பாவம். ஆனால் குற்ற நிவாரண பலி என்றால் அன்றாடம் வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகள். எவ்வளவு காரியங்கள் நம்ம மிஞ்சி பேசுகிறோம், எவ்வளவு காரியங்கள் தாறுமாறாக நடக்கிறோம், எவ்வளவு காரியங்களை அலட்சியப்படுத்துகிறோம், எத்தனை காரியங்களில் பொய் பேசுகிறோம், எந்த காரியங்களில் நான் தான் ரைட் அப்படின்ட்டு போகிறோம். இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அவருடைய மணவாட்டி ஸ்தானத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு துணை அவசியம். அதனால் குற்ற நிவாரண பலியாக அவரே என்ன செய்தார்? பலியானார். அப்படின்னா அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு, ஆண்டவரே என் குற்ற நிவாரண பலியை நான் உம்மோடு இணைந்து கொள்கிறேன் என்று என்ன சொல்ல வேண்டும்? அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அப்போ நேற்றைக்கு பார்த்தோம் என்னென்ன குற்றங்கள்லாம் நம்ம செய்யணும்னு பைபிளில் லிஸ்ட்டு போட்டிருக்குன்னா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பொய்யா சொல்லக்கூடாது. நீங்கள் திரும்பி வாசிக்கும்படியே அன்போடு கேட்குறேன். சாட்சியா என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. 1ஆம் வசனம், சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தன் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை பொய் சொல்லக்கூடாது. கண்டதையும் கேட்டதையும் சாட்சி சொல்லி இப்படி நடந்தது அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்லை நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. பொய் பேசுவது பாவம். நல்லா பொய் பேசுவது, சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ பொய் பாவம். ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் காசு எடுக்குது, யாருக்கும் தெரியாமல் மறைத்து செய்வது எல்லாமே பாவம் தான். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க மட்டும் உங்களுக்கு தெரியாமல் ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டா எவ்வளோ கோவம் வந்து திட்டுறீங்க. ஆனால் நம்ம மட்டும் மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம். தப்பு பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறோமே, பாவம். எதற்காக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? ஸோ கண்டதையும் என்ன செய்யக்கூடாது, பார்த்ததையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது பாவம். 2வது, அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகள் உடலையாவது, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும். எல்லாமே அசுத்தம். உடல் தான், உயிரோடு இருக்கிறதில்ல. செத்து போன காட்டு மிருகம், செத்து போன வீட்டு மிருகம், செத்து போன ஊர்வனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் மிருகங்களை பற்றி சொல்லியிருக்கு. எதை புசிக்கணும்னு கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். எதை நம்ம புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது, ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்ன அர்த்தம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. நாம் எந்த மிருகமாக இருக்கிறோம், எந்த மனுஷனாக இருக்கோம்னு சொல்லிட்டு என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆனால் பார்த்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. அப்படின்னா சிலர் எப்படி இருப்பாங்கன்னா காட்டு மிருகத்தை போல் வைல்டாக இருப்பாங்க. அதாவது சர்ச்சில் வந்தாங்கன்னா இந்த சபைக்குள்ளே இந்த லேவியராம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஆளுக்கு சொல்லலை, சபை, டு த காங்கிரிகேஷன். அவங்களுக்கு தான் சொல்ல சபை எப்படி இருக்கணும். சபையில் சிலர் வந்து ரொம்ப காட்டமாக இருப்பாங்க, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சத்தம் போட்டு பேசுறது 4 பேருக்கு மத்தியில். அவங்க பேசும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கே போய் நின்று நம்மளும் ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு தீட்டு, குற்றம். சில என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மைல்டாக பேசுவாங்க, அவ்வளோ தூரம் எதிர்த்து பேச மாட்டாங்க. எனக்கு எல்லாம் இப்படி தான் நடக்குது, சில காரியங்கள்லாம் பாருங்கள் வெளியில் தான் அநியாயம் நடக்குன்னா சபைக்குள்ளே எத்தனை அநியாயம் நடக்கு அப்படிம்பாங்க. ஆமாம் நானும் நினச்சேன்னு சொன்னால் தீட்டுப்பட்டுருவோம். இன்னும் சிலர் எப்படி தெரியுமா, தந்திரமாக தாங்க பேசுகிறது வந்து அது வந்து தப்புனே தெரியாமல், நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா, நம்ம ரொம்ப ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தவறான காரியத்தை ஒரு விஷத்தை ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஒன்று தெரியுமா, அவங்கெல்லாம் ஒரு சிலருக்கு தான் ஜோம் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கெல்லாம் விசிட்டிங்கே வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி தந்திரமாக, எத்தனை காரியங்களில் தந்திரமாக பிசாசு நம்ம மைண்டில் விஷத்தை விதைச்சிருக்கிறான். யார் யார் எந்த அனுபவம் இருக்குதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன செய்யணும் தெரியுமா, அது குற்றம். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுது 3வது, அல்லது எந்த அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதன். அது என்ன மனிதன்? இது உயிரோடு இருக்க மனிதன்.
ஆனால் அந்த உயிரோடு இருக்க மனிதன் எந்த அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்யணுமா, ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டார். அறியாமல் தொட்டு அப்படின்னா அந்த அசுத்தமுள்ள மனுஷன் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்க, அசுத்தத்திலும் தீட்டுப்பட்ட ஒரு மனுஷன். அது எதுனா நேச்சுரல் லவ், சாதாரண ஒரு அன்பு. இப்படி ஒருத்தரை பார்ப்பாங்க, உடனே 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவாங்க, உடனே வீட்டுக்கு போவாங்க, இதை சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கங்கே எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக போவாங்க. அப்புறம் முறுக்கிக்கணும், பேச மாட்டான். ஏதாவது ஒரு சண்டை வந்துடும், நீ வேற நான் வேறு. அப்புறம் சபையில் வந்தால் ப்ரைஸ்லாம் கூட மாட்டாங்க. அவங்க முன் வரிசையில் அவங்க பின்னால் போயிடுவாங்க, அவங்க இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போயிடுவாங்க. அது ஒரு தீட்டு. இதெல்லாம் சபையில் காணப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த நேச்சுரல் அப்படி தான் பழகுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கடன் கொடுக்க முடியுமான்னு கடன் கேட்பாங்க. அப்புறம் கடன் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கேட்டு கொடுக்கலாம், வேற எங்கே சண்டை வந்துடும். அதனால் எல்லாமே சபைக்குள்ளே எப்படி இருக்கணும்னா ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு. நீ பொய் சொல்லக்கூடாது, நீ காட்டு மிருகம், வீட்டு மிருகம், ஊர்வனை, இந்த செத்து போன மிருகத்தின அந்த பாய்சனால் தீட்டுப்படக்கூடாது. நேச்சுரலாக அன்பு இருக்குது பற்றியா, அந்த அன்பு உள்ள மனுஷங்க நீ தீட்டுப்படக்கூடாது. அதுக்கப்புறம் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாகிலும் ஒருவன் தீமை செய்கிறதுக்காவது நன்மை செய்வதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து மனம் பதறி பேசக்கூடாது, நிதானமாக பேசணும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். உத்தமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். நேற்றுக்கு அதை கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுல. நிதானமாக நடக்கிறவன் யார் செய்கிறான்னா கர்த்தருக்கு. நிதானமாக பேசணும், சபையில் நிதானமாக பேசணும், மனைவி கிட்ட நிதானமாக பேசணும், கணவன்கிட்ட என்ன செய்யணும், நிதானம் தவறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பைபிளை நான் சொல்லலை, எதையுமே நான் இமேஜின் பண்ணி சொல்லலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் நிதானம் இல்லாமல் பேசாதீங்க, மனம் பதறி பேசாதீங்க. சபையில் ஒரு காரியம் அதெல்லாம் நான் முடியாது அப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் எந்தெந்த காரியத்தை என்னென்ன செய்வார் அவருக்கு தெரியும். சபையில் லிஃப்ட் போடணும், இப்போ லிஃப்ட் அவசியமா அப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு வேன் வாங்கணும்னா வேன் வாங்குறது அவசியமா, உனக்கு அவசியம் இல்லைன்னா அப்படி இருக்கணும், பேசக்கூடாது. எந்த காரியமாக கர்த்தருக்கு தெரியும். ஒரு சபையில் என்ன காரியம் எது தேவைப்படும் அவருக்கு தெரிஞ்சு ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கலன்னா அமைதியாக இருந்துக்கலாம். யார்கிட்டையும் அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணி இவங்க எப்போ தான் அப்படி இப்படின்னு குறை பேசக்கூடாது, அது குற்றம். ஏன்னா இந்த குற்றத்துக்கு நீ ஒரு நிவாரணம் செலுத்தப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யணுமா, இப்படிப்பட்ட இந்த பாவத்துக்கு, தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை என்ன செய்யணுமா, கொண்டு வரணுமா. நேற்றுக்கு தானே எல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி குற்றம் பண்ணால் குற்ற நிவாரண பலின்னு சொல்லுது. என்ன சொல்லி போட்டிருக்கு, பாவ நிவாரண பலி. ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற பாவம்தான் வெளியில் குற்றத்துக்கு வரபடினால முதலாவது ஆண்டவர் எதை டீல் பண்ணுறாருனா இந்த பாவத்தை தான் ஆண்டவர் டீல் பண்ணுறார். ஒரு மரத்தில் கனியை அப்படி பாவம் நிறைஞ்ச கனிகள் நிறைய இருக்குன்னா கனியை மட்டும் ஆண்டவர் பறித்து தூரப்பட மாட்டார், வேரோட மரத்தே பிடுங்குவார். அப்போ தான் அது டீல் பண்ணப்படும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் குற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருக்கிற வசிக்கின்ற பாவத்தில் ஆண்டவர் கை வைப்பார். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், குற்ற நிவாரண பலின்னு போவோம். ஆனால் ஆண்டவர் சமத்த பாவ நிவாரண பலி, அது ரூட்டு சரி அப்படிங்க இழுக்கப்பட்டுடுச்சுன்னா நம்ம கிரியைகளும் சரியாகும். அநேகர் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, எல்லாட்டும் நல்லவங்க பேர் பெற்றிருப்பாங்க. ஆனால் சில காரியங்கள் விடுதலையே இருக்காது, ஆழமாக அது வேர் ஊன்றிக்கிட்டே இருக்கும், அப்போ தலை காட்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப ஹாஷாக பேசுவார் பாருங்கள். பரிசேயர்களே, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே சொல்கிறார். நீ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கிற, சர்ப்பம் உனக்குள்ளே இருக்குது, விரியன் பாம்பு குட்டி நிறைய இருக்குது. அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம ஆண்டர் செய்த குற்றத்தை நம்ம செஞ்ச குற்றத்தை ஆண்டர்கிட்ட ஒன்று நீ ஒரு ஆடை கொண்டு வா, உனக்கு சப்போஸ் உனக்கு அது கொண்டு வர முடியலன்னா என்ன செய்ய, 7வது வசனத்தில் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர உனக்கு சக்தி இல்லாதிருந்தா அவன் செய்த குற்றத்து நிமித்தம் 2 காட்டு புறாவையாவது அல்ல 2 புறா குஞ்சாவது கொண்டு வா. ஏன்னா ஒன்றை எதுக்கு செலுத்தணும், பாவ நிவாரண பலி, இன்னொன்று எதுக்கு செலுத்தணும். அப்போ நான் சொன்னேன் எதுக்காக அப்படி செலுத்தப்படணும் என்றால், எதனால் குற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா
ஒன்று நமக்குள்ளே இருக்கிற பாவம். ஸோ நீ 2 புறா குஞ்சியோ காட்டு புறாவையோ கொண்டு வந்தால் ஒன்றை உனக்குள்ளே இருக்கிற பாவத்துக்கு பலியாக அதை பலியிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பலியான இந்த இயேசு குற்ற நிவாரண பலியாக மாறினார். எப்படின்னா என் பாவ நிவாரண பலியாக மாறினார். அவரோடு இணைஞ்சு, ஆண்டவரே என் பாவத்துக்காக நான் பலியிடுறேன்ட்டு அவரோடு இணைஞ்சு பலியிடணும். 2வது சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலினா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், சொல்லுங்க பார்க்கலாம். முழுமையாக இயேசுக்கு நம்ம வாழாமல் இருந்தால் பாவம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நிறைய காரியங்களில் இன்னும் முழுமையாக நம்ம அர்ப்பணிக்க முடியல. கொஞ்ச நேரம் முழுமையாக அர்ப்பணிக்கமாக இருக்கும், அடுத்தப்பறம் நம்ம சுயத்தில் வந்துடுவோம். ஆனாலும் நம்ம முயற்சி பண்ண நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பாவத்தின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். எத்தனை பேர் அது உணர்றீங்க? நேற்றுக்கு பேசுன மாதிரி இன்றைக்கி பேச முடியாது, போன வருஷம் நடந்த மாதிரி இன்றைக்கி நடக்க முடியாது. நம்முடைய பைபிள் ரீடிங்கில் வித்தியாசம், மற்றவங்கிட்ட பேசுறதுல வித்தியாசம், நம்முடைய ஆக்ஷன் வித்தியாசம், நம்முடைய பார்வை வித்தியாசம், நம்முடைய விருப்பம் வித்தியாசம், நம்முடைய எல்லாமே கத்த மாற்றிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்போ எதனால் பாவம் அடிக்கடி வருதுன்னா, தேவனுக்காக நம்ம முழுமையாக அர்ப்பணிக்காமல் எனக்கு பிடிச்சது, எனக்கு இது நல்லதாக இருக்குது, நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் குற்றங்கள். அதனால் நீ என்ன செய்ய, பாவ நிவாரண பலி அவனை கொடுத்துரு. குற்ற நிவாரண பலியாகவும் நீ நினச்சினோம், பாவ நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் நீ போடுவேன். அப்படின்னா 3வது 11 வசனம், உனக்கு 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அதுக்கும் உனக்கு சக்தி இல்லைனா ஒன்று செய். என்ன செய்யும்? ஒரு மாவிலே ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக. ஒரு எப்பா அளவுனா எவ்வளோன்னு சொன்னோம்? ஒரு எப்பா 22 கிலோ, எங்கே 22 கிலோ தான், ஒரு 22 லிட்டர் தான் ஒரு எப்பா. அப்போ ஒரு எப்பாவில் நீ ஒரு 10ல் 1 பங்குனா எவ்வளோ வருது? சந்துரு வரலையா? 2.2 வரும், அவ்வளோதான், 2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ ஒரு எப்பாவையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லலை. அந்த ஒரு மெல்லிய மாவு 22 கிலோ இருக்குதா, சும்மா ஒரு 2 கிலோ 10ல் 1 பங்கை மட்டும் கொண்டு வந்ததுலேயும் ஒரு கைப்பிடி நிறைய தான் கொடுக்கணும். இது என்ன பலி சொல்லுங்க பெண்கள்? இது என்ன பலி? மெல்லிய மாவு என்ன பலி கொடுப்போம்? நீங்கள் திருப்பி படிக்கணும், வேறு வழியே கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு நோட்டை போட்டு சர்வாங்க தகன பலி, அதுக்கு என்னென்ன மிருகங்கள்லாம் எப்படி பண்ணுது, அதுக்கு போஜன பலிக்கு அதுக்கு என்ன தேவை, அப்புறம் சமாதான பலிக்கு என்ன தேவை, பாவ நிவாரண பலிக்கு என்ன, இதை நீங்கள் திருப்பி மனசில் பதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். சரி, இப்போ இது என்ன பலி இது? ஆனால் இந்த போஜன பலிக்கும் உண்மையான மற்ற போஜன பலிக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? எண்ணெய் வார்க்கக்கூடாது, தூபவர்க்கம் போடக்கூடாது, அப்படி தானே போட்டிருக்கு பாருங்க. ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக, அது பாவ நிவாரண பலியா இருப்பது. இது போஜன பலியா இல்லை. இந்த மாவு இப்போ எப்படி ஆகுது? பாவ நிவாரண பலியா இருப்பதினால அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியத்தில் கொண்டு வர வேண்டும். அதிலே ஆசாரியன் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலிகளைப் போல. ஒரு பலி, தகன பலினா ரத்தம் சிந்தப்படணும். ஆனால் இங்கே என்ன பண்ணப்படுதுன்னா, ஒரு கைப்பிடி மெல்லிய மாவு, அதில் எண்ணெய் கிடையாது, அதில் தூபவர்க்கம் கிடையாது. இந்த மெல்லிய மாவு எதை காட்டுறது சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுனுடைய மனித வாழ்க்கை. இயேசுனுடைய மனித வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை. இட்ஸ் அன் எக்ஸலன்ட் லைஃப். அப்படின்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க, எதனால் நம்ம வாழ்க்கையில் பாவம் வருதுன்னா 3 காரியங்களில். குற்றம் எதனால் வருதுன்னா 3 காரியங்கள். ஒன்று, உள்ளே இருக்கிற பாவம். 2வது, அவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்காத ஒரு வாழ்க்கை. 3வது, இந்த இயேசுனுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இருப்பது, வாழாமல் இருப்பது. அப்படின்னா இந்த 4 சுவிசேஷத்தில் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தால் இதை நம்ம தியானிக்கணும். அவர் எப்படி நேற்று அழகாக சொல்லி கொடுத்தாங்க, நிறைய பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி வந்தாராம்? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பாது, கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் தாமை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படிலாம் பார்த்தோம். அப்படின்னா அவர் எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்தினார். அப்போ நம்ம தாழ்த்த வேண்டும். மனைவி ஒரு காரியம் சொல்லிட்டோன்னா, நான் தான் புருஷன்,
நீ சொல்ல எப்படி நான் கேட்குது, நான் சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. தாழ்மை. அப்படியா? நம்ம பிள்ளைங்க சில சமயம் சொல்லுவாங்க, மாமி உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, டேடி நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் தான் தப்பாக பேசுறீங்கன்னா நீ என்ன உங்கள் டேடி கூட சேர்ந்து சண்டை போட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. பிள்ளை சொல்லுச்சுன்னா என்ன செய்யணும்? தாழ்மையாக ஏற்றுக்கணும். சரி ஏதோ கரெக்ட், எங்கேயோ நம்ம தப்பு விடுறோம், சரி நல்லது தான், நீ சொன்னது நல்லதான், அந்த தாழ்மை வேணும். அப்படியே யாராலும் அக்செப்ட் பண்ண முடியாது. நம்ம குறைய மட்டும் சொல்லிட்டா அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத குறை தான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுக்காக தான் நேற்றுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. நான் தேவனுக்காக வாழணும் அப்படின்னா நம்ம ஆண்டருக்காக வாழும்போது வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல நீட்டாக ஒழுங்காக டிசிப்ளினாக இருக்கும். தேவனை விட்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை விட்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? லூசுத்தனமாக சொல்லி கொடுத்தேன், ஞாபகத்தில் இருக்கா? மிஷன் ஸ்ட்ரீட்டில் நம்ம வீடு இருக்குது, சர்ச்சுக்கு வரணும். அப்போ ஒத்துக்கண்ட சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா இங்கேருந்து ஈஸியாக வந்துடலாம். சர்ச்சுக்கு ஆயிரு, இங்கேருந்து தொம்மங்குடிசைக்கு போ, மேம்பாலம் ஏறி அங்கே மேரிஸ் கானல் இறங்கி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்து ஆத்துப்பாலம் வழியாந்து இந்த சாந்தி கமலா தியேட்டர் வழியாக வந்து லாலிகால் வழியாக வந்து இங்கே வா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? லூஸா அப்படின்னு சொல்வீங்கல்ல. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இது தெரியாதா, இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இப்போ இதான் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது உன் குடும்பத்தை கவனிக்காமல் உங்கள் அம்மா வீட்டையே கவனிச்சிட்ருக்கே, சொல்லுங்களேன். அப்படி சொல்லுங்க, அது திருப்பி சொல்லணும். உனக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கும்போது உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டாமல் இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறியே, இது என்ன? உன் மனைவியை கவனிக்காமல் இன்னொருத்த மனைவியை போய் கவனிக்கிறியே. உன் ஹஸ்பண்டுக்கு நீ சரியாக சாப்பாடு போட்டு கொடுக்காம அண்ணேன்னு ஒருத்தனை சொல்லிக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கே, நீ என்ன? யோசிச்சு பாருங்க. நேற்று தான் சொன்னேன், உங்கள் மனைவிக்கு நீங்கள் அன்பு செலுத்தாமல் ஊரெல்லாம் கடன் கொடுப்பாங்க. நீ என்ன லூஸா? உங்கள் அம்மாவுக்கு வேணும், என் தம்பிக்கு வேணும், என் தங்கச்சிக்கு வேணும், என் ஃப்ரெண்டுக்கு வேணும், எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், ஆனால் மனைவிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன். அதான் நேற்றுக்கு சொன்னேன், எத்தனை பேர் உங்கள் மனைவிக்கு மனசார கை செலவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க? கையை வைத்து சொல்லலை, மனசில் நினச்சி பாருங்கள். நேற்று இதையும் சொன்னேன், பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க, பிரதர் தான் உடனே சொன்னாங்க, உடனே கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்படி இருக்கணும். வாங்கின உடனே நமக்கு என்ன, நமக்குன்னு வைக்கக்கூடாது. இந்த அம்மா உனக்கு. நேற்று இதையும் கேட்டேன், வீட்டுக்கு ஒரு அம்மா உதவிக்கு வந்தால் எவ்வளோ காசு, மினிமம் எவ்வளோ காசு கொடுப்போம் சொல்லுங்கள்? 3000 என்ன வேலை செய்கிறாங்க யோசிச்சுப்பா. என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க சொல்லுங்கள்? ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் வீடை கூட்டுவாங்க, பாத்திரத்தை விளக்குவாங்க, ட்ரெஸ்ஸை காய போடுவாங்க, வேறு என்ன வேலை செய்வாங்க? வீடை துடைப்பாங்க, கொஞ்சம் இந்த பக்கம்லாம் கூட்டுவாங்க, அவ்வளோதானே? 3 மணி நேரம். ஒரு மனைவி அந்த எவ்வளோ நேரம் வேலை? காலையில் எந்திரிச்சிலேருந்து ராத்திரி தூங்க போகும்போது கொஞ்சம் தண்ணி கூட, அப்பவும் வேலை தான் வாங்குவாங்க. அப்போ வீட்டில் இருக்க ஆளாக வீட்டில் உதவி செய்கிற அம்மாவை நம்ம கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள். எங்கே போனாலும் வந்தோடனே வீட்டில் வந்தால் சாப்பாடு ரெடியாக இருக்குதா இல்லையா? சாயங்காலம் ஆனோடனே டீ வருதா இல்லையா? கொஞ்சம் வந்துச்சுன்னா என்ன டீ இல்லை அப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர அம்மாட்ட கேளுங்க, அந்த அம்மா நான் என்ன உங்கள் வீட்டு ஆளா அப்படின்னு கேட்டுரும். உங்கள் மனைவிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கோம் இன்னைக்கு. சகோதரர் புரிஞ்சுக்கோங்க, எங்கே போனாலும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை நிம்மதியாக குடிக்கிறீங்க பார்த்தீங்களா? கேட்டால் உதவி செய்யறதுக்கு உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் ஒய்ஃபுக்கு இவ்வளோ வேலை செய்கிறவங்க. உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? அவளா சும்மா வீட்டில் தான் இருக்கிறான். சும்மாவா இருக்கிறோம் சொல்லுங்கள்? இந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை தான், அவ்வளோதாங்க. ஆனால் அங்கே போனால் ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ மணி நேரம்னாலும் வேலை பண்ணுவேன். ஏன்னா நமக்கு அத்தனை பேர் ஆட்கள் துணையாக இருப்பாங்க. வீட்டில் நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம தான் செய்யணும் எல்லாத்தையும். அதனால் மென்று அங்கேயும் இங்கேயும் போய் வேலை செய்வாங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து பிள்ளைகளை கவனித்து, இவர் துணியை துவைச்சி, இவருக்கு சாப்பாடு கொடுத்து, பாத்திரத்தை எல்லா வேலையும் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் மனைவி உண்மையிலேயே நீங்கள் நேசிச்சம்மா இவ்வளோ நாளும் உன்னை நான் கவனிக்காமல் விட்டது குற்றம். குற்ற நிவாரண பலி செலுத்தணும். மனைவியை கவனிக்கணும். மனைவியை அன்பாக வச்சு என்ன செய்யணும்? ஏதாவது திட்டா கூட அந்த கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு கையில் காசை கொடுங்க, பலி செலுத்துங்க. நிவாரணம், பாவ பரிகாரம் செலுத்தணும். அதை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பரிகாரம் செலுத்தணும். அப்படியே சும்மா சண்டை போட்டு தலையை தடவிட்டு பரவாயில்ல போட்டோம் நாங்கள் தானே அப்படின்னு தலையை தடவி விட்டால் ஒன்றும் நடக்காது. அவ்வளவு திட்டிக்கிட்டு அப்படியே பட்டையை குத்துக்கோல் கிழிச்சு எதையத்தையே சுக்குநூறாக உடைச்சிக்கிட்டு போட்டோம் நான் தானே அப்படின்னு தடவி கொடுத்த உடனே சரியாயிருமா? அப்படி கூட சரியாகி பரவாயில்ல இப்படியாவது கேட்டாரேன்னு நம்பிக்கையில் வாழ்கிற கூட்டங்கள் இருக்குது. பெண்கள் படுகிற பாடுகள் சின்ன காரியம் இல்லை.
சில குடும்பங்கள்லாம் அவங்க படுற பாதைகள் நிச்சயமாக எனக்கு ஒன்று தெரியும், அவர்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்குது. பல விதங்களில் சிறுமை, கணவனால தான் நான் அங்கே மாமியார்னு ஒன்று வந்துடும், இன்னொன்று நாத்தனார்னு வந்துடும். அப்பா இதுங்கெல்லாம் படுத்துகிற இந்த கொடுமைகளுக்கு நடுவில் இதெல்லாம் அந்த குற்ற நிவாரணம் நாம் சபைகளில் காணப்படவே கூடாது எல்லா காரியத்திலும். அப்போ எதனாலனா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ந்தாலும் அப்படிதான் ஆகும். அப்புறம் தேவனுடைய அந்த மனித வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்லாமல் மிருகமாக வாழக்கூடாது. சொல்லுவாங்க, ஏன் நீ மனுஷனா மிருகமா, இப்படி பேசுகிற, இப்படி அடிக்கிற, இப்படி உடைக்கிற, பாத்திரங்கள்லாம் வெளியில் பறக்குது. ஒரு பையன், வாலிய பையன், புளிக்குழம்பு வச்சா பிடிக்காதான். புளிக்குழம்பு வச்சுட்டாங்கன்னா தட்டோட சோறு வெளியில் போகுமா. இந்த கோபம், அவன்லாம் இப்போ வளர்ந்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கோப ஸ்பாவத்தோடையே என்னக்கூடாது, வளரக்கூடாது. அப்படின்னா முதல்ல என்ன செய், ஒரு ஆடை கொண்டு வா, முடியலையா புறா குஞ்சு 2 கொண்டு வா, அதுவும் முடியலையா ஒரு 10ல் 1 பங்கு கொஞ்சம் மாவை கொண்டு வா, அதில் கொஞ்சம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய மனித வாழ்க்கை கொஞ்சம் இருந்தாலும் போதுங்க, நம்ம குற்றங்கள் எல்லாம் அது நீக்குவதற்கு போதுமானதாக இருக்குது. அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையை முழுமையாக நம்ம வாழும்போது எவ்வளோ குற்றமற்றவர்களாய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்துருக்காரு, அதை நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும்போது 5வது அதிகாரத்தில் அடுத்தபடியாக இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்களில் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மீதியான போனஜ பலியை போல ஆசாரியனை சேர். ஒரு அளவு தான் இது. எப்படின்னா இரத்தம் சிந்தப்படலை, ஆனால் இது இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இயேசுவை நினைவு கூறும்படியாக படைக்கப்பட்ட காணிக்கை, குற்ற நிவாரண பலி. அடுத்தபடியாக 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவர்களில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால். இது என்ன பாவம் சொல்லுங்க? கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவர்களில் குற்றம் செய்கிறது. யாராவது சிந்திச்சிருக்கீங்களா அதை குறித்து? மனுஷனுக்கு விரோதமாக பாவம் பண்ணுறோம், ஆனால் இது என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவர்களில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. பரிகாரம், நஷ்ட ஈடு கொடுக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள்னா என்னன்னா, ஒன்று தசமபாகம் காணிக்கை அல்லது முதற் பலன்கள். இதை நீங்கள் செலுத்தாமல், கர்த்தருக்குரிய செலுத்தாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பாவம். ஏன்னா எதற்காக ஆண்டவர் தசமபாகத்தை கொடுக்க சொல்லுறாருன்னா, சபையில் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு பணம் அவசியம். இப்போ ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் பில் கட்டணுமா, அதுவே 50,000 ஆகுது மாதத்துக்கு. மிஷின் காணிக்க கொடுக்குறோமா, அதுவுமே கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ கொடுக்குறோம்டா, நம்ம 60,000 கொடுக்குறோம். மிஷின் காணிக்க 60,000 கொடுக்குறோம். இதுக்கு போக நம்ம சபையில் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். கணவன் இல்லாதவங்களுக்கு படிப்புக்கு நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். எல்லா சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் என்ன செய்யணும், சம்பளம் கொடுக்குறோம். அப்போ ஒரு ஆள் இல்லை ஊழியம், இது எல்லாரும் இணைந்து செய்கிற ஊழியமாக இருக்குது. அப்படின்னால இந்த ஊழியத்துக்கு பணம் அவசியம். அப்படின்னா தேவையான பணம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் மிஷினரியை நம்ம என்ன செய்யலாம், தாங்கலாம். நம்ம இங்கே இருந்தாலும் நம்முடைய பணங்கள் என்ன செய்யலாம், ஏழை எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவியாக போகுது, படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவியாக போகுது. அப்படின்னா கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் இருக்கணும்னா கர்த்தருக்குன்னு கொடுக்குற தசம பாகத்திலும் முதற் பலன்களிலும் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டும். 2வது, ஏதாவது பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் இருந்தால், கடந்த நாட்கள்லாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா யார் கையை வைத்துனா, நிறைய பேர் கையை வைத்திருக்காங்க, ஆனால் என்ன செய்யலை, கொடுக்கலை. அப்படி பொருத்தனை பண்ணி கொடுக்காமல் இருக்குது. இன்னொன்று, எனக்கு இந்த காரியம் நடந்துட்டுனா ஆண்டவரே நான் இந்த காரியத்தை சபைக்கு செய்வேன் அப்படின்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருத்தனை நேர்ந்துக்கிட்டு அது நடந்தபோது சரி பரவாயில்ல அடுத்த மாதம் போஸ்ட்போன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் கர்த்தருக்கு எடுத்த பரிசுத்தமானவர்களுக்கு குற்றமானது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம சபைக்கு வரோமா, வந்து ஜெபிக்கிறோமா, லைட்டை அப்படியே போட்டுட்டு போயிடும். அப்போ எலக்ட்ரிக் பில் யார் கட்டுறா, நஷ்டம் வருதா வரலையா? ஃபேன் அப்படியே இருக்கும். ஒரு சபையில் ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க மோட்டார் ஆன் பண்ணாங்களாம், தண்ணி என்ன செஞ்சு
டேங்க் நிறைய ஆன் பண்ண ஆள் வந்து போயிட்டாங்க, மறந்து போய். விடிய விடிய தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றி மாடியில் நினச்சி தண்ணி கட்டிக்கிட்டு நிற்குது முழங்கால் அளவு. அடுத்த நாள் வந்து பார்த்தா என்ன பண்ணன்னு தெரியல. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அதை சொல்லியிருந்துருக்கலாம். என்ன செய்யலான்ட்டு அவ்வளோ ஃபேனையும் போட, எத்தனை நாள் ஃபேன் ஓடினாலும் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வத்துமா? வத்தாம அதை அதுக்கப்புறம் காலையில் வந்தவங்க பார்க்க எவ்வளோ நஷ்டம் யோசிச்சு பாருங்க. இரவு முழுதும் இது மோட்டார் ஓடி இருக்கு, அடுத்த அத்தனை ஃபேனும் ஓடுது. அப்போ இந்த நஷ்டம் கவனமாக இருக்கணும். இன்னும் நிறைய இடங்களுக்கு போகும்போது சில சிஸ்டர்ஸ்லாம் எங்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. அந்த மீடியாவில் இருப்பாங்கள்ல பசங்க, அவங்க நிறைய நல்லா தெரிஞ்சவங்க, என்னென்ன காரியங்கள் என்னென்ன செய்யணுட்டு. அதனால் அவங்களுக்கு பர்சனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் போய் ரெக்கார்ட் பண்ணது கொண்டு போயிடுவாங்களாம். அப்போ அதில் போய் ஏதாவது ஒன்று அதில் தப்பாகிடுச்சு, அது பழுதாச்சுன்னா யாருக்கும் சொல்லாமல் அப்படியே கொண்டு வச்சிருது. யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு போகிறதே ஒரு பாவம். அது கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி வைக்க அதை மெயின்டைன் பண்ணாமல் அது தனக்குன்னு எடுக்கிறது பாவம். அப்போ கர்த்தருடைய பசுத்த காரியங்களில் எவ்வளோ கவனக்குறைவாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஒரு காரியத்தில் ஊழியம் நம்ம செய்கிறோமா, அந்த ஊழியத்தை ஒரு கூட்டுற ஊழியமானாலும் சரிதான் செய்யணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறேன், நாளைக்கு யாரும் கூட்ட வரலாம், நான் கூட்டணும். நான் கூட்ட முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டா எல்லா வேலையும் மனப்பூர்வமாய் செய்யணும். எனக்கு இதுதான் அதுதான்ட்டு உலகத்தில் உள்ளவங்க பங்கு போடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தில் உள்ளவங்க எந்த நேரம் யார் இல்லாட்டாலும் கை கொடுத்துரும். அந்த இடத்த என்ன செய்யணும்? நம்ம நிரப்பிடணும். அதுதான். ஸோ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பரிசுத்தமானவர்களில் குற்றம் இருக்கவே கூடாது. நல்ல கவனிச்சுக்கோங்க. எந்த காரியமானாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் சில பேர் அப்படி எதுவும் உடஞ்சிச்சு, மைக் உடஞ்சிச்சுன்னா சொல்லிடணும். வந்து யாரானாலும் சரி தான், எந்த காரியமானாலும் அப்படியே கண்டபடி அப்படியே போட்டுட்டு போகக்கூடாது. டாய்லெட்டை யூஸ் பண்ணால் கூட ஒழுங்காக பண்ணணும். இதெல்லாம் எத்தனை காரியங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிவீனமாக செஞ்சிட்ருக்கோம். ஆனால் வேத வசனைக்கு தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்கு எடுத்த பரிசுத்தமான காரியங்கள் உன் பொருத்தனையாக இருக்கலாம், அல்லது உன்னோட காணிக்கையாக இருக்கலாம், அல்லது உன்னோட முதற் பலன்களாக இருக்கலாம். இன்னும் பரிசுத்தமான ஆசாரியர்களுக்குன்னு உள்ளதை யாரும் புசிக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கு ஒரு பங்கு வச்சுன்னா அது தெரியாமல் போய் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சா கூட ஆண்டவர் சமத்தை என்ன செய்யணும்? குற்றம். அது எப்படி நீ நிவாரணம் பண்ணணுமா? இப்போ பாருங்க 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை இப்போ ஒருவன் கர்த்தருக்குரிய சேர்ந்து வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவர்கள் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த சேக்கல் கணக்கின்படியே, அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இந்த சாங்சுவரியில் அதுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்காங்க. இவ்வளோ அளவுக்கு நீ இப்படி செய்யணும். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்தால் ஆசாரியன் என்ன பண்ணுவானா? என்ன தப்பு பண்ண சொல்லு, நீ இவ்வளோ காரியங்கள் வச்சுருந்தியா, இந்த காரியங்கள் தசமபாகம் செலுத்தலை, சரி இது கர்த்தருடைய ஊழியத்தை தடைப்பட்டுச்சு, இந்த காரியத்தில் நஷ்டம் வந்துச்சு, என்ன பண்ணாது, அது உடஞ்சி போச்சு, அது கணக்கு பார் அப்படின்னு போட்டு பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி தான் என்ன செய்யணுமா? கணக்கு போடணுமா. ஒரு சேக்கல் வெள்ளி என்பது எத்தனை கிராம் அப்படின்னா ஒரு 11லேருந்து 13 கிராம் தான் ஒரு சேக்கல் வெள்ளி. அந்த சேக்கல் அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தின் கணக்கு வெள்ளி. அப்போ நீ எவ்வளவு சேக்கல் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆசாரியன் நிதானிப்பார். இதுக்கு பொருள் எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு அப்படின்னா என்ன செய்யணும்? சப்போஸ் இப்போ வந்து ஒரு மைக் உடஞ்சி போச்சு, இல்லை ஏதோ ஒரு பொருள் உடஞ்சி போச்சு. இப்போ ஆசாரின்னு சொல்லுவான், இந்த மைக் என்ன விலை சொல்லு அப்படின்னா, மைக் வந்து இப்போலாம் எவ்வளோவுக்கு, அதான் 20,000க்கு மேலே இருக்குது. 30,000 ஒரு மைக். 30,000 மைக்கு உடச்சிட்டேன். சரி, இப்போ நீ என்ன செய்யணும்? நீதான் இப்போ 30,000 மைக்கு இவன் தான் ஆசாரியன் வந்து அந்த பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி அளவு போட்டுட்டு இதுக்கு எவ்வளவு காசோ அதையும் அபராதம் இருக்குல்ல 5ல் 1 கூட்டி கொடுக்கணும். 10ல் 1, 5ல் 1, 5ல் 1. 100 ரூபா நஷ்டம் வந்துச்சுன்னா நீ கூட 5ல் 1ன்னா எவ்வளோ வருது? 120 ரூபா வருது. அப்படின்னா 30,000 ஆயிடுச்சுன்னா 5ல் 1ன்னா எவ்வளோ வரும்? 6,000 வருமா? அப்போ நீ 30,000 கொடுக்கக்கூடாது. எவ்வளோ கொடுக்கணும்? 36,000. புரியுதா உங்களுக்கு? தேவ சமூகத்தில் நஷ்ட ஈடு கொடுக்கணும், பரிகாரம் செலுத்தணும். இது பழைய ஏற்பாட்டோடு இல்லை, புதிய ஏற்பாட்டில் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய காரியம். எந்த காரியமாகட்டும், கணவனை நீங்கள் ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்களா, பரிகாரம் பண்ணணும். மனைவியை வேதனைப்படுத்திட்டீங்களா, பரிகாரம் பண்ணணும். இதெல்லாம் பரிகாரம் பண்ணாமல் நம்ம வந்து அவருக்கு மனவாட்டியாக மாற முடியாது. ஒரு பரிகாரம் இல்லாமல் பிரகாசிக்கணும். எப்படிங்க பிரகாசிக்க முடியும்?
கர்த்தர் நம்மளை வந்து சில காரியங்களை சொல்லும்போது நம்மளை தாழ்த்தி நம்மளை வெறுமையாக்கி இந்த காரியங்களை தப்புன்னு உணரணும். என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா அப்படின்லாம் என்ன செய்யுது, அது பிசாசு போடுவான் விதை. என்ன எப்படி தெரியுமா, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்களா, அவங்க மாமியார் சொன்னாங்க, என்ன நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் சிஸ்டர் பேசுகிறாங்க, அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் அவ்வளோ அநியாயம், நடக்கிறதெல்லாம் அபத்தம், தான் செய்கிறது தப்புன்னு தெரில, சிஸ்டர் பேசுகிறாங்க, நீ இன்னும் சொல்லி கொடுத்தியா? எனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, என்னெல்லாமோ பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சனால என்ன லாபம் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு, ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாருல, எல்லாம் நீங்கள் பேசப்பட்ட மனுஷர் பேசும் வீணான, நல்ல எல்லாம் சத்தம் வச்சாங்க, மனுஷர் வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும், அங்கே போய் நிற்கணும் அவர் முன்னால். இப்போ தாம் தூம்னு அப்படி ஆஹா ஓஹா நமக்கு பலத்தில் ஓடலாம். ஆனால் புரிஞ்சுக்கொள்ளுங்க, யாரானாலும் சரிதான், நாம் எல்லாரும் தேவ சன்னிதானத்தில் வீணான பேச்சு பேசணும்னா என்ன செய்யணும், கணக்கு கொடுத்தே ஆகணும். தப்பு தப்பு தான், தப்பை வந்து பூசி என்ன செய்யக்கூடாது, மழுப்பக்கூடாது. தப்பு தப்பு தான், அதை ஒத்துக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க, அதுதான் குற்ற நிவாரண பலி. என்ன குற்றம் நீ பண்ணாலும் ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காரு, உன் குற்றத்தோடு நீ வாழாத, இங்கே பார், அது நிவாரணத்துக்கு ஒரு பலியை நான் வச்சிருக்கேன், என்னோட இணைஞ்சுக்கொள், நீ என்ன செய், போய் ஒத்துக்கோ. பரிசுத்த மாணவர்களில் நீ தப்பு பண்ணிட்டியா, ஆசான் இது வந்து குற்ற மனசாட்சி, நான் தப்பு பண்ணிட்டேன், சரி நான் நேரம் ஆசாரின்ட்ட போகிறேன், போயிட்டு நான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா, சரி இவ்வளோ நஷ்டமாக போட்டு அபராதத்தை செலுத்தணும். அப்படின்னா அபராதம் குற்ற நிவாரண பலிக்கும் மற்ற பலிகளுக்கு என்னென்னா, மற்ற பலிகள் எல்லாம் மிருகத்தை குறிச்சே இருக்கும், போஜன பலினா மாவை குறிச்சே இருக்கும். ஆனால் அந்த குற்ற நிவாரண பலி மட்டும் நஷ்ட இட குறிச்சு இருக்கும். எதை நீ நஷ்டப்படுத்தினியோ அதுக்கு என்ன செய்ய, பரிகாரம் செலுத்து. இப்போ பாருங்களேன், 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 16ஆம் வசனத்தை வாசிப்போமா. பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பு, அதே அதில் பரிசுத்த சேக்கல் கணக்கு 15 வாசிப்போம், 15 பாதியிலேருந்து வாசிப்போம். பரிசுத்த சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்யணும். அப்போ நீ என்ன செய்யணும்னா, அது அபராதம் எவ்வளவோ அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை நீ கொண்டு வா, குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து. 16ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 5இல் 1 பங்கை அதிகமாய் கூட்டி ஆசாரியனுக்கு என்ன செய்யணும், கொடுப்பானா. ஏன் ஆசாரியனுக்கு கொடுக்கணும்? ஏன் ஆசாரியனுக்கு கொடுக்கணுத? இந்த குற்றம் எதுக்கு விரோதமாக செய்யப்படுது? கர்த்தருடைய பரிசுத்த. அப்போ அங்கே இருக்கிறது யாரு? அப்போ ஆசாரியனுக்கு. அப்படின்னா ஆசாரியன்றது கொடுக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னால் வரேன். ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. அப்புறம் குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது முதலாவது என்ன செய்யணும்? சொல்லுங்க. முதலாவது என்ன செய்யணும்? சிம்பிளா சொல்லுங்க. முதலாவது என்ன செய்யணும்? நஷ்ட இட கொடு, அப்புறம் பலியிடு. அப்படி பலியிட்ட உடனே ஆண்டவர் மயங்க மாட்டார். கவனமா இருங்க. இவ்வளோ நஷ்ட ஈடு இந்த தானே காசு நிறைய இருக்கு, ஒரு ஆடை கொண்டு பிடிச்சு கொண்டு வந்து போ, அப்படி இல்லை. நீ நஷ்ட ஈடு கொடுக்காம பலியிட வர நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ என்னதான் செலவழிச்சாலும் ஐ வில் நாட் அக்செப்ட் இட். முதலாவது உன்னை தாழ்த்து, உன் குற்றத்தை உணரு, மனம் திரும்ப கொண்டு போய் நஷ்ட ஈடு செலுத்திட்டு அப்புறம் தான் பலியாக வேண்டும். புரிஞ்சுக்கோ, இதுதான் முக்கியமான ஒரு காரியம், மறந்துடவே கூடாது. அப்புறம் பாருங்க, ஒருவன் செய்யத்தகாதென்று கர்த்தருடைய கட்டளையினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் தன் அக்கிரமத்தை என்ன செய்வான்? சுமப்பான். அப்படின்னா அறியாமையில் செஞ்சிருந்தா கூட என்ன செய்யணும்? அக்கிரமத்தை அவன் சுமக்க வேண்டும். அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்க வரோம். ஆனால் மன்னிப்பு கேட்கறதுனால நமக்குடைய பொறுப்புகளை என்ன செய்யக்கூடாது? அது அலட்சியப்படுத்தக்கூடாது. கர்த்தர் அதில் கவனமாக இருக்கார். நீ மன்னிப்பு கேட்க வந்தாலும் உன் பொறுப்பை நீ செய். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் எந்த காரியத்தையும் நீ சரியாக செய்யணும். முதல்ல உன் காரியத்தை நீ சரியாக செய்யாமல் நான் பலியிட மாட்டேன். இன்னொன்று, எதுக்காக இவங்களுக்கு அந்த நஷ்ட ஈடு கொடுக்கணும்னா,
எவ்வளோ காரியம் இப்படி ஆகிப்போச்சுது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பதில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே பரவாயில்ல, நஷ்டம் வரல, சபைக்கு நஷ்டம் வரல, அதுக்கு நஷ்ட ஈடும் வந்தாச்சு. அப்படி அப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போ என்ன செய்யணும்? ஆசாரியத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எவ்வளவு பணமோ அந்த பணம் ப்ளஸ்ஸு 5% நஷ்ட ஈடு ப்ளஸ்ஸு ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும். அப்படின்னா நீ வந்து நஷ்ட ஈடு கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, அதோட நிறுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு லைஃப் அவசியம். அதனால தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஏசாயா 53 பாருங்க. அது அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம். எப்படின்னா ஏசாயா 53:10 குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, விளங்குதா உங்களுக்கு? எதனால ஆண்டவர் குற்ற நிவாரண பலியை ஒப்பு கொடுத்தார்? நஷ்ட ஈடு மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லல, ஒரு லைஃப் அவசியம். நஷ்ட ஈடு கொடுத்தாச்சுது, நீ போப்பா அப்படின்ல, ஆடை கொண்டு வாப்பா நீ முதல்ல, அதுக்கப்புறம் தான் பலியிடணும். அப்படின்னா அதற்காக தான் இயேசு நமக்காக பலியானார். அப்படின்னா இந்த குற்ற நிவாரண பலியில் 3 காரியங்கள். ஒன்று என்ன தெரியுமா? மனம் திரும்பி ரெஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. திருப்பி அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ நீ கொண்டு வா, ரெஸ்டிடியூஷன். 2வது ரிப்பரேஷன், அதுக்குள்ள நஷ்ட ஈட நீ கொண்டு வா. 3வது அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்யணும். இந்த 3 காரியங்கள் குற்ற நிவாரண பலி. மறந்துடாதீங்க. முதலாவது எது நஷ்டமாச்சுதோ அந்த நஷ்டமாதுக்குள்ள 100% அந்த பணத்தை கொண்டு வரணும். கொண்டு வரும்போது 5ல் ஒரு 5% நஷ்ட ஈடு கொண்டு வரணும். 20%, வெரி குட், 20% நஷ்ட ஈடு கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, பாவ நிவாரண பலியாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். இதுதான் இதுக்குள்ள காரியம். அப்புறம் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். இது குற்ற நிவாரண பலி. சரி, இப்போ 6வது வசனத்துக்கு வாங்க, 6வது அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? முக்கியமான ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நல்ல கவனிங்க, முதல்ல எதுக்கு விரோதமாக அநியாயம் செஞ்சான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக அநியாயம். இப்போ எங்கே அநியாயம் வருதுன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக செஞ்ச அநியாயம் இப்போ என்ன சொல்கிறான்னா, கர்த்தருக்கு நீ அநியாயம் செய்கிற. எப்படியெல்லாம் அநியாயம் செய்கிற கர்த்தருக்கு? இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாரும். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொருளிலாவது, உன் கையில் இருந்தா ஒரு லட்சம் வச்சுக்கோங்க சிஸ்டர், அடுத்த தடவை நம்ம 2 மாதம் கழித்து நான் கேட்குறேன் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? அதில் மாறாட்டம் பண்ணக்கூடாது. பணத்தை கொடுத்தா பத்திரமா வச்சுக்கணும். அதில் மாறாட்டம் பண்ணால் அதுக்கு யாருக்கு விரோதமான பாவம்? இதெல்லாம் அந்த லிஸ்ட்டை பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்ன என்பதை ஒரு லிஸ்ட்டே போட்டு காமிச்சிருக்கு வேதத்தில். ஸோ உன் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொருளிலாவது, அப்புறம் கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி, அயலானுக்கு உன் சகோதரனு கூட இல்லை, உன் நெய்பர், உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. கவனிங்க, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கே நீ மாறாட்டம் பண்ணக்கூடாதுன்னா உன் குடும்பத்தில் மாறாட்டம் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் உள்ளடக்கி இருக்குது. நீ என்ன, தன் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், திருடனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். திருடன் என்ன செய்வான்? ரகசியமாக திருடுவான். ரகசியமாக திருடுறது. கொள்ளைக்காரன் பறிக்கிற, கத்தி முனையில் மரட்டுவான். கொடுத்துரு சங்கிலியை, கொடுக்கலாம் என்ன செய்ய, குத்திடுவேன். இந்த பார், அப்பா அம்மா கிட்ட போய் பத்திரத்தில் கையெழுத்து போடணும். அவங்க பலவீனமாக இருப்பாங்க. எப்பா அது அவனுக்கெல்லாம் இல்லை, எனக்கு தான் எல்லாம் வேணும், கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா நடக்குது வேற. அந்த பலவீனமானவங்க என்னன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டுருவாங்க. பறிக்கிறது, அநியாயமாக பறிக்கிறது. கொள்ளையடு அப்படி போவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த முகமூடி கொள்ளையர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள்?
எல்லாம் மாஸ்கை கட்டிக்கிட்டு கண்ணு மட்டும் தெரியும். அப்படியே ஜப்டால வந்து எதையுமே தான் செய்து தப்புனே கவனிப்பான். இன்னொருத்தன் பொருளை நம்ம எடுக்கிறோமே அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் டக்குன்னு என்ன செய்வாங்க, பறிச்சுட்டு போயிடுவான். இங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்க, நீ ஒருத்தங்க அப்படியே கொள்ளை பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா இந்த அந்த பறி கொடுத்தவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்களேன்? கத்துவாங்க, அழுவாங்க, என்ன செய்வாங்க, ஐயோ எப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த போட்ட இந்த நகை இப்படி வீணா போச்சுன்னு என்ன செய்யும், நெஞ்சம் பதறும், வயிறு எரியும். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, குடும்பத்தில் என் ஃப்ரெண்டு நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப உதவி செஞ்சான். நீ இப்போ அவன் பிஸ்னஸ் பண்ணனுக்கிறான், உன் கழுத்தில் போட்டதை கலத்தி கொடு. கழுத்தில் போட்டது இவர் செஞ்சு போட்டதும் கிடையாது, அவங்க அம்மா அப்பா செஞ்சு போட்டது. இங்கே பார், கொடுக்கலனா நடக்குது வேற. கத்தி முனையில் கொள்ளைக்காரன். இப்போ சொல்லுங்க, கொள்ளைக்காரனாக இருக்கிறோமா திருடனாக இருக்கிறோமா? நம்ம பயங்கர பகல் கொள்ளைக்காரராக இருக்கிறோம். அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு குடும்பமே சேரும். அப்பா பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீ எனக்கு கொடுக்குறியா இல்லையா? இல்லை உங்கள் அப்பா வீட்டில் போய் பணம் வாங்கணும், இல்லைனா நீ இங்கே என்ன செய்யணும், இங்கேருந்து ஓடி போயிடும் உங்கள் அப்பா வீட்டுக்கு. உடனே மாமியார் ஆமாம் அப்படிம்பாங்க, இந்த நாத்தனார் ஆமாம் அப்படிம்பாங்க, அவன் கொழுந்தை அந்த ஆமாம் அப்படியே செய்யும்பாங்க. எல்லா கூட்டங்களும் என்ன கூட்டங்கள் சொல்லுங்கள், இது சத்தமாக சொல்லுங்க. இன்னொருத்தங்க நகை மேல், அது மனைவியாக இருக்கட்டும், அவங்க அப்பா போட்டதை வாங்கிக்கிட்டு இவன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் அவன் தம்பிக்கு, அதாவது அவங்க அக்காவுக்கு, அவங்க தங்கச்சிக்கு, பிஸ்னஸ்க்கு காசை கொடுன்னு சொல்லிட்டு அது வந்து பலவந்தமாக, வசனம் தெளிவாக சொல்லிருக்கு, பலவந்தமாக வலிப்பறியாக நீ பறிச்சுக்கிட்டு நீ பண்ண கொள்ளைக்காரன். கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. வீட்டிலே கொள்ளைக்கார கூட்டங்கள், ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் சூப்பராக இருப்பாங்க, எல்லாம் கம்யூனியன் எடுப்பாங்க. எந்த கும்பலில் நம்ம இருக்கிறோம்? சில சமயம் ரகசியமாக கணவனுக்கு தெரியாமல் திருடுற அந்த திருடர் கூட்டமா, இல்லை வழிப்பறி கொள்ளைகள் மாதிரி குடு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அப்படி கொடுங்கும்போது சில சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த ஒரு பிஸ்னஸ் வேணும், 2 லட்சம் உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா. என்ன இவர் வச்ச ஆளா? அப்பா தான் சம்பாதிக்கணுமா? ஏன் புருஷனோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கக்கூடாதா? அப்படி மட்டும் நீங்கள் அநியாயமாக நடத்துனீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அவங்க வந்து வேதனையோடு உங்கள் வீட்டை விட்டு உங்கள் மனைவி போகிறதுக்கு பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் துரத்தி அடிச்சுக்கிட்டு இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, பரலோகம் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. வேதனையோடு கத்த திக்கற்றோட பெருமூச்சை கேட்பார், திக்கற்றோட ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார், திக்கற்றவருக்கு தேவன் துணையாக இருக்கிறார். நீங்கள் அப்படி மட்டும் ஏதாவது செஞ்சு பாருங்களேன், கத்தர் வந்து ஒரு நாளில் நிச்சயமாய் பலன் அளிப்பார். வசனத்தின்படி அங்கே போய் அவங்க வீட்டில் காசே இருக்காது. ஐயோ என் பிள்ளை நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இங்கே போய் கடனை வாங்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க நபர்கள் பெருமூச்சின் சத்தம், வடிக்கிற கண்ணீர், ஒவ்வொரு சொட்டும் தேவ சமூகத்தில் நியாயத்திற்பு நாளில் சொட்டு சொட்டா கண்ணீர் நம்மோடு பேசும். இதெல்லாம் நீங்கள் மறந்து வாழக்கூடாது. அப்படியே வந்து எழுதுவாங்க, எனக்கு இந்த லேண்டை எழுதி கொடுங்க, நான் இவ்வளோ காசு கொடுப்பேன். அப்பா அம்மா கிட்ட தான். நம்ம வீரங்கள்லாம் எங்கே பண்ணுது பாருங்க. அப்போ குடும்பத்திலேயே, இங்கே சொல்லுது அயலானுக்கே நீ அப்படி பண்ணக்கூடாது, ஆனால் குடும்பத்தில் நீங்கள் வந்து எனக்கு எழுதி கொடுங்க, நான் இவ்வளோ காசு கொடுப்பேன். அப்படி அப்பா அப்படி எழுதி கொடுத்தா பாதி காசு தான் கொடுக்குது. அப்புறம் கொடுத்தா எதை பற்றிலாம் பேசக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. அநியாயம் அப்படியே பலவந்தமாக பிடிக்கிறது. சகோதரருக்குள்ள பார்த்தீங்கன்னா வீடை எழுதி வாங்கல, எல்லாவற்றையும் வழிப்பறி கொள்ளையர்களாக இருக்கக்கூடாது. கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், விபச்சாரக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது, அந்த லிஸ்ட்டில் வந்துடவே கூடாது. அப்படின்னா வழிப்பறியாக படிக்கவே கூடாது. எத்தனை சண்டை, எத்தனை அப்போ என்னென்ன வார்த்தைகள். மாமியார் சொல்லுவாங்க, டே என்னடா நீ கேட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அனுப்பிவிட அவங்க அப்பா வீட்டுக்கு. விசுவாசி மாமியார் அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் எப்படி இருந்துட்டு போட்டோம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் நீதியும் நியாயம் தான் நடக்கணும். நம்ம குடும்பத்தில் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ தான், டே அப்படி சொல்லாத சும்மரு, அதெல்லாம் தப்பு, நீயா உழைச்சிக்கோ, நீ அப்படியே அவளை தொந்தரப்படுத்தான்னு சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா அது குற்றம். அது யாருக்கு விரோதமான குற்றம்? கர்த்தருக்கு விரோதமான குற்றம். மறந்து போகாதீங்க. மனுஷனுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் கூட பரவாயில்ல, தேவனுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சு என்னத்தை சம்பாதிக்க போகிறோம்? வழிப்பறி, பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கன் செய்கிறது. அயலானுக்கே அவனை பிடிக்கலன்னா ஆஃபீஸில் போய் அவனை குறித்து தப்பாக சொல்லுது, இந்த ஆள் சரி கிடையாது, இந்த ஆள் உங்களை குறித்து இப்படி பேசினார். இவன் வேலைக்கு போனாலே அதுவரை நல்லா இருக்கும், ஆட்கள் மூஞ்ச திருப்புவாங்க. ஏன்னா அயலானுக்கு இடுக்கன் செய்கிறது. அவங்கள்ட்ட ஒன்று நம்பி காசை கொடுத்துடாதீங்க, வாங்கினா தரமாட்டான், பொய்யா சொல்கிறது.
அந்த மாதிரி அயலானுக்கு செய்கிறதுனா அப்போ சகோதரருக்குள்ளே செஞ்சால் எவ்வளோ பெரிய பாவம் யோசிச்சு பாருங்கள். நீ அயலானுக்கு செய்கிற பாவம் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சு அப்புறம் அல்லது வாசிங்க காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதளிச்சு அடுத்த வீட்டில் உனக்கு அடுத்த வீட்டுக்கு சண்டை, அந்த வீடு அந்த மாடு வந்து எங்கேயோ போகுது நீ பார்த்துட்ட கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். கண்டதை காணலைன்னு சொல்கிற, அதுக்காக உன்னை ரட்சித்தேன், அதுக்காக நான் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினேன், நீ எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி இருக்க வேண்டியவள், உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன். சும்மா இந்த மாடு மாதிரி இந்த உலகத்தில் விலங்குகள் மாதிரி வாழக்கூடாது, மனுஷனாய் வாழ முடியாதான் கர்த்தர் நமக்கு ஆவியை கொடுத்தார். மிருகங்களுக்கு என்ன தெரியும்? நீ காரில் வந்து இப்படி இறங்குறோம் பாருங்க, இந்த நாய் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது தான் எதுக்கு தான் குலைக்குதுன்னே தெரியாது. அப்படியே பைக்கில் ஒருத்தவங்க போனால் அவள் கத்திக்கிட்டே பின்னால் போகும், அப்புறம் திருப்பி தன்னால் வரும். எதுக்கு கத்துற? அது சுபாவம், அதுக்கு கத்தணும். அதை மாதிரி புரிஞ்சிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதை மாதிரி வீட்டில் சண்டை போடாட்டா சிலருக்கு மண்டை வெடிச்சிரும். அப்பா சண்டை போட்டால் தான் திருப்தி ஆகும். அதெல்லாம் என்ன தெரியுமா, உள்ளே இருந்து பிசாசு ஏவுறான். இந்த குரங்காட்டின்பாங்கல்ல, அவன் நிற்பான், அவன் என்ன சொன்னான் அந்த குரங்கு என்ன செய்யும், அப்படி இப்படி அது மாதிரி இந்த மனசுக்குள்ளே குரங்கு மாதிரி பிசாசு இருந்துக்கிட்டு அப்படி பேசு, உன் மனைவி அப்படி பாரு, உன் மனைவி இப்படி திட்டு, உன் புருஷனை எப்படி திட்டு, அவங்க அம்மாவை திட்டு, அவங்க அப்பாவை திட்டு, 10 தலைமுறைக்குள்ள அவங்க தாத்தா பூட்டன் பாட்டி எல்லாரையும் திட்டு. அவன் ஆட அங்கே ஆட்டம் வரும், தன்னால் வரும்பார். அடா ஒரு வார்த்தை, இந்த சண்டை போடுறதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி யாருமே சண்டை போடுறீங்களா? பைபிள் வசனத்தை தானே மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு, அதுவும் நிற்க மாட்டேங்குது. ஆனால் சண்டை போடுறதுக்கு எப்படிப்பா மண்டை திறந்த வெள்ளம் மாதிரி வருது. ஆரம்பிச்சுட்டா போன வருஷம் நடந்த சண்டை வந்துடுது இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை நீங்கள் பேசுனீங்க நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? எப்பா பத்திரகாளிம்பாங்களா அப்படி நிற்பாங்க பாருங்க. அது புடவையை கட்டிக்கிட்டு நடக்கிற விதமே. இன்னும் சில ஆளுங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார் நீ பேசுனா அப்படின்ட்டு கை நீளாது, நாற்காலி எடுத்துகிட்டு வாங்குவாங்க. பெரிய கோலியாத்தை என்னவோ அடிக்க போகிறவங்க மாதிரி பெரிய அப்படியே சில என்ன பண்ணுவாங்க, பீரோவை நான் கேள்விப்பட்டேன், பீரோவை கமுத்திட்டு போகிறாங்க. நஷ்டம் யாருக்குப்பா? நீ தானே பிறகு பீரோ வாங்கணும். அந்த கோவத்தில் உடைச்சா யோசிச்சு பாருங்க. மனைவி கிட்ட கோவம் வந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் மேலே கோவம் வந்துச்சுன்னா சகோதரிகள் பாத்திரம் விளக்குதலே கண்டுபிடிச்சிடலாம். தீ போட்டு விளக்கி அதை இடித்து அதை வச்சு நெளிஞ்சு போய் இருக்குன்னா புருஷனை அடிக்க முடியலை. ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. எப்படி நம்ம டீல் பண்ணுறோம், அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படிங்க டீல் பண்ணுறோம். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நம்மலாம் விசேஷமானவர்கள், அது மனசில் இருக்கட்டும். நம்மெல்லாம் ஆசாரிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குன்னு ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் வச்சிருக்காரு, தேவனுடைய நற்பண்புகள், டிவைன், அந்த டிவைன் நேச்சரும் அவருடைய வேர்ச்சுஸ் நல்லொழுக்கங்களும் தான் நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கணும். நம்ம அதை தான் அணிந்து கொள்ளணும். இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இடுக்கன் செஞ்சு மனைவிக்கு இடுக்கன் செய்கிறது, கணவனுக்கு இடுக்கன்னு செய்கிறது. ஒரு இடத்துல போய் வீட்டில் வந்து கணவன் வந்து என்ன செய்வாங்க, பயங்கரமாக சண்டை போட்டு போவாங்க, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி. இதெல்லாம் செய்யக்கூடாது. மனைவி வந்து இப்படி பண்ணானா, சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அந்த அம்மா வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புருஷன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்குள்ளே இருக்கிறத பாருங்களேன், அவள் வந்து நல்லா வேலை பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும். பிரிஞ்ச பிறகும் அவள் ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்ருக்கா. ஆனாலும் இவனுக்கு இருக்க அவளை எப்படியாவது அழிக்கணும். ஒரு பிள்ளையும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணா, அந்த யூனிவர்சிட்டியில் போய் அங்கே நின்று சண்டை போடுறது வெக்கமா இல்லையா? அவ்வளவு ஸ்டாஃப் பார்க்குறாங்க. அது 1 நாள் 2 நாளில் அடிக்கடி போய் சண்டை போட்டோன்னே, ஏன்னா சண்டை போட்ட ஒரு திட்டத்தோடு தான் போடுறான். போட்ட உடனே அங்கே பிரின்ஸிபல் கூப்பிட்டியம்மா, இது உங்கள் குடும்பம், உங்கள் குடும்ப பிரச்சனை இங்கே வரக்கூடாது, ஆனால் நீலேருந்து வேலையை விட்டு போகணும், வேலையை விட்டு விலக்கிட்டாங்க. இப்போ அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் கத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். இடுக்கன் செய்யக்கூடாது. உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த காரியத்திலும் அயலானுக்கே இடுக்கன் செய்யக்கூடாதுன்னா, கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் மகனுக்கு தான் கல்யாணம், எல்லாம் மகனை வச்சுருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல இப்போவே மனசை திடப்படுத்தி, எனக்கு மருமக வந்தால் நான் இப்படியெல்லாம் இருப்பேன்னு நல்ல மாமியாராக அவங்களை என்ன செய்யுங்க, இமேஜின் பண்ணி உதவி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பிள்ளைங்க இருக்கவங்க கவனமாக இருங்க. எதை நம்ம செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ, விதையை விதைச்சா சொல்லுங்களேன், வினையை விதைச்சா அறுப்போம், மூட்டையாக வரும். ஒன்றுங்க செஞ்சுருப்போம், பின்னால் பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு, மனைவியோட சந்தோஷமாக இருக்க சில சகோதரிகளுக்கு தாங்காது. உடனே என்ன வச்சுக்கோங்க, இடுக்கன். ஏய், உன் மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்காதடா, கவனமாக இருந்துக்கோ. நீ ரொம்ப அவளை தூக்கி வைக்காத, அவன் தலைமையில் ஏறிடுவான்.
இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் அவள் உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கா, என்னன்னு கவனி. எப்படிம்மா ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு ஊரெல்லாம் தேடி தேடி பொண்ணை பார்த்து, என் பிள்ளைக்கு என் மகனுக்கு பொண்ணு செவப்பாக இருக்கணும், முடி நீளமாக இருக்கணும், வேலை செய்யணும், பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி ஓஹோன்னு கல்யாணம் பண்ணிட்டு ஊதி விடுறத பாருங்க. சொல்லுவாங்களா, கொளுத்தி போடக்கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவி அவங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்க பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படணுமா? என்ன கையை மேலே விட்டுட்டு போகிறான், என்ன அவன் அப்படி கூப்பிட்டு போகிறான், அவளை மட்டும் கூட்டிகிட்டே போகிறான், என்ன கூட்ட போடலாம், உனக்கு உன் புருஷன் இருக்கான் கூட்டிகிட்டு போவான், பிள்ளை அவன் புருஷன் அவ்வளோதான் கூட்டிகிட்டு போவான். எப்போ பார்த்தாலும் சில என்ன தெரியுமா, இந்த நீ இரு, சில சகோதரிகள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, டாமினேட் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் இரு, நான் என் மகனோட எங்கே செய்ய போகிறேன், ஷாப்பிங் போகிறேன். ஏன் அப்பா என்ன ரெவலேஷன் பாருங்கள். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், முந்தானிகளே போட்டு முடிச்சு வச்சுக்க வேண்டியதானே. இடுக்கன்னு செய்யாதீங்க. குடும்பத்திலே பண்ண பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் என்ன பண்ணாலும் ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படியே இந்த கார் டேர்ன் பண்ணும். அந்த வீட்டுக்காரங்களுக்கு அதுக்கு ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும், இந்த காரெல்லாம் அப்படி டேர்ன் பண்ணால் அவங்களுக்கு பொறாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டுருவாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த காரை டேர்ன் பண்ணதுக்கு படுற பாடு அதில் ஒருத்தருக்கு சந்தோஷம். சும்மா நான் பாஸ்டர் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு போகும்போது இப்போல்லாம் ரோடு வந்துச்சு, அப்போ குறுக்கு வழியில் போவோம். ஒரு பெரிய ஒரு மாடி வீடு இருந்துச்சு. நாங்கள் எப்போதும் அது எல்லாம் ரொம்ப ரேராக தான் ஆட்கள் போவாங்க, நாங்கள் போவோம். அந்த ஆளுக்கு அதில் ஒரு போறாமல் என்ன பண்ணாங்க, முள்ளை வெட்டி போட்டார். இப்போ இந்த இடுக்கன்லாம் அவங்க செய்யலாம், ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது. அப்போ என்ன பாருங்கள், இடுக்கன் செஞ்சு அப்புறம் வாசிங்க, கால் இவை முதலான யாதொருகிலும் அவன் செய்தான் ஆகிய என்ன செய்யணுமா, அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளி ஆனபடியால். என்னவா, நீங்கள் செய்கிற இந்த லிஸ்டெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் குற்றவாளி ஆனால் அப்படியே செத்துப்போன்னு சொல்லலை. ஏன் குற்றவாளி ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவ நிவாரணத்துக்காக ஒரு வழியை சொல்கிறார் பாரு, வழியை சொல்கிறார் பாருங்க. அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடினால் தான் பலாத்காரமாய் என்ன சொல்லுங்க, பலாத்காரமாய் நல்ல இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை பண்ணியே ஜோமனு. பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்று கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளை என்ன செய்ய வேணும், சும்மா திருப்ப கொடுக்கூடாது, அதுக்கு வட்டி. அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5/1 அதிகமாக கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் யார்கிட்ட கொடுக்கணும், இதை ஆசான்ட்ட கொடுக்கக்கூடாது, அதற்குரியன்ட்டு தான் கொடுக்கணும். உங்கள் மனைவி கிட்ட சங்கிலியை பறித்து உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தீங்களா, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் வாங்கின இழந்து போனீங்களா, நீங்கள் என்ன செய்யணும், அந்த மனைவிக்கு சங்கிலியை எப்படி வாங்கினீங்களோ அதை செஞ்சு ப்ளஸ்ஸு கூட்டி எவ்வளோ கொடுக்கணும், 5/1 அதிகமாக கூட்டி. ஒரு செயின் என்ன எத்தனை அளவு பவுண்ட் இருக்கும், 8 கிராமா, சரி 1 பவுன் 8 கிராம் நீங்கள் வாங்கிட்டீங்களா, கூட எவ்வளோ கொடுக்கணும், 2 கிராம் வச்சுக்கினா 10 கிராமா என்ன செய்யணும், இந்தாமா. அதுதான் பாவ நிவாரண பலி. அதனால் பெண்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி, ஏதோ அவங்க புருஷன் பறிச்சிருந்தாங்களோ வட்டி முதலமாக கத்த கொடுக்க வைப்பார், நிச்சயம் வைப்பார். அவர் நீதி, அதுக்கு நம்ம பாத்திரமாக நடக்கணும். எப்படி நடக்கணும்னா அதுக்கு அவரை போட்டு கொத்து பரோட்டா போடக்கூடாது. எந்த நேரமும் ஐயோ வாங்கிட்டீங்களே எங்கள் அப்பா செஞ்சது எங்கள் அம்மா செஞ்சது அப்படியே கொத்து பரோட்டா போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. வாயை அடக்கிக்கிட்டு அமைதியாக அவர் சமூகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் இழந்து போனதுக்கும் ப்ளஸ்ஸு 20%, 5 அது 20% 20% உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம அதை என்ன செய்யணும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ யார்கிட்ட கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி பலியை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை சும்மா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், பலியும் செலுத்திடணும். அப்போ தான் அது அங்கீகரிக்கப்படும், அதுவரை அங்கீகரிக்கப்படாது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த குற்ற நிவாரண பலியில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். யாத்ராமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நேரம் ஆயிடுச்சு, ஒரு 2 மினிட்ஸ்னால் பரவாயில்ல சொல்லிடுறேன். யாத்ராமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து 1ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க. எடுத்துட்டிங்களா, எல்லாம் எடுத்துட்டிங்களா? முக்கியமான வசனம் 22 எடுங்க.
யாத்ராம 22:1 வாசிப்போமா? ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு, ஒரு மாட்டுக்கு எத்தனை மாடு கொடுக்கணும்? 5 மாடுகளையும், அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும். அப்புறம் 4வது வசனம், அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையிலே கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். இந்த எவ்வளோ அழகா நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு யாத்திராமம் 22ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்களேன். எவ்வளோ காரியங்கள்லாம் நம்ம தவறி இருக்கிறோம், இதை நினச்சே பார்த்ததில்ல. அவ்வளோ காரியங்கள். அதில் ஒரு சின்ன ஒரு சாம்பிள். ஒரு மாட்டை நீ திருடிட்டா அல்லது கொண்டுட்டா 5 மாடு கொடு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டை நீ திருட்டா அதுக்கு பதிலாக 4. ஏன் மாட்டுக்கு 5 ஆட்டுக்கு 4 அப்படின்னா, மாடு உணவுக்கு மட்டுமில்ல, வேலை. அது வயலில் வேலை செய்யும். அப்போ ஒரு மாடு இல்லைன்னா இவனோட வேலை மெனக்கெடுது. இவனோட வேலைன்னா இவன் பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள். அப்போ ஒருத்தன் திருடும்போது அவன் பிழைப்புக்கு அடுத்த காரியங்களில் அது பண்ணிச்சுன்னா அவன் 5 மடங்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆடு அது சாப்பாட்டுக்கு தான், நீ 4 மடங்கு கொடுக்கணும். அதனால தான் சகேயு சொல்கிறாரு, ஆண்டவர் சகைக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் அநியாயமாக வட்டி வாங்கியிருக்காரு. ஏன்னா இயேசுவே இல்லாத ஒருவனுக்கு தான் செய்து தப்புனே தெரியாது. ஆனால் என்னைக்கு இயேசு நம்ம சமூகத்தில் அவர்கிட்ட வந்துட்டோமோ அப்போ ஒரு உணர்வு வந்துடும் பாருங்க. சே, எவ்வளோ அநியாயமாக நான் சம்பாதிச்சேன், எவ்வளோ அநியாயமாக என் குடும்பத்தை நடத்துகிறேன், எவ்வளோ அநியாயமாக என் புருஷனை நான் திட்டியிருக்கிறேன், எவ்வளோ அநியாயமாக என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன், இயேசுவே என்னை மன்னியும். அந்த உணர்வு எப்படி சொல்கிறான் பாருங்கள். சந்தோஷமாக போகிறான். வீட்டுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு கன்ஃபெஷன், இவ்வளோ பெரிய தேவன் என் வீட்டுக்குள்ளே வராரு. சொல்கிறான், என் ஆசையில் பாதியை நான் கொடுத்துட்றேன். அப்போவும் திருப்தி வரலை. பண ஆசையாக போயிடுச்சு அவனுக்கு. ஆண்டவரே, யார் இடத்துலாவது அநியாயமாக ஒன்று வாங்கினா, ஒரு ஆடை நான் திருடினா 4 வந்துருச்சா? அதனால தான் சொல்கிறான், 1 வாங்கினா 4 எத்தனையாக திருப்பி கொடுங்க. இன்றைக்கெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் நம்ம இருக்கிறோம். ஏதாவது உங்கள் கணவன்கிட்டையோ உங்கள் மனைவிக்கிட்டேயோ அநியாயமாக நீங்கள் ஏதாவதுனா 4 எத்தனையாக என்ன செய்யணும் சொல்லுங்கள். நம்ம இதுவாக சொல்கிறீங்க, 4 எத்தனையாக திருப்பி கொடுக்கணும். உங்கள் மனைவிக்கிட்ட 1 பவுனை நீங்கள் வழிப்பறியாக கொள்ளைக்காரனாக இருந்தால் 4 பவுனை கொடுக்கணும். உங்கள் கணவனை சும்மா கண்டபடி நீங்கள் திட்டுனா 4 மடங்கு அன்பு செலுத்தணும். உங்கள் ஹஸ்பண்ட் பாக்கெட் 100-1000 ரூபா எடுத்தால் எவ்வளோ திருப்பி கொடுக்கணும்? 4000 கொடுக்க. எப்படி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் சரியாக்காமல் நீங்கள் நினைச்ச முடியாது, பரலோகத்துக்கு பறந்து போக முடியாது. பரலோகத்துக்கு போகிறது பல்லக்கில் போக முடியாது. அது இடுக்கமான வாசல் தான். எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், நான் போயிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. சபையில் எப்படி நல்ல பிள்ளைங்களாக இருக்குமோ வீட்லேயும் அப்படியே ஏஞ்சலாக இருங்க. ஒரு பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்போ அவங்க முடித்த உடனே அவங்க பாய் தலையானை எல்லாம் கொண்டு வராங்களாம். உடனே ஏம்மா அப்படின்னு, இங்கே இருந்துக்கலாங்க, நம்ம இங்கே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, வீட்டுக்கு போனால் வீட்டில் இங்கே நல்லா தான் இருக்குது, கணவன் மனைவியாக உட்காந்துருக்கேன், எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது, வீட்டில் இப்படிப்பா இருக்கிறீங்க. போன உடனே நாயும் பூனையும் சண்டை போடுறதை பார்த்துருக்கீங்களா? எதுக்கு தான் சண்டை போடனே தெரியாது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் வன விலங்குகளும் அல்ல, வீட்டு மிருகங்களும் அல்ல, நம்மெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. எழுமி நிற்போம், ஆண்டவர் சமூகத்தில் எழுமி நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குற்ற நிவாரண பலியில் கர்த்தருக்கு பரிசுத்தமானவளில் நம்ம எந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறோம்? தசம பாகத்தில் உண்மை இல்லையா? எத்தனை மாதமாக தசமம் கொடுக்காம அதை உங்களுக்காக நீங்கள் செலவழிச்சிருக்கிறீங்க. அடுத்த மாதம் கொடுத்துடலாம், அடுத்த மாதம் கொடுத்துடலான்னு நீங்கள் கையில் வச்சுருந்தாலே அது கர்த்தருக்கு விரோதமான பரிசுத்த காரியங்களில் கர்த்தருக்கு விரோதமான ஒரு குற்றம். அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் நல்லா அறிக்கை பண்ணி பரிகாரத்தோடு கொடுக்கணும். எவ்வளவு தசமபாகம் கொடுக்காம நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் 5 ஒரு பகுதி 20% என்ன பண்ணணும்? நீங்கள் கணக்கு போட்டு செலுத்துங்க. பொருத்தனை பண்ணதில் நிறைவேற்றாமல் இருந்தால் அதுலேயும் 20% என்ன செய்யணும்? செலுத்தணும். ஆசாரிக்கு உரிய ஊழியக்காரங்களுக்குரிய காரியங்களை எதையாவது நீங்கள் தெரியாமல் எடுத்திருந்தா செஞ்சிருந்தா அதையும் ஆண்டவர் சமூகத்தை மன்னிப்பு கேட்கணும். கரங்களை உயர்த்தும், ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்தை உமக்கு விரோதமாய் பண்ண காரியங்களை எங்களை மன்னிச்சிருங்க. எங்கள் தசமபாகம் காணிக்கைகளில்
பொருத்தனைகளில் நாங்கள் உற்சாகமாக இருக்க உதவி செய்யும். முதற் பலன்களை கொண்டு வந்து கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அதே போல் அயலானுக்கு நாங்கள் மாறாட்டம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. அயலானுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சா அது உமக்கு விரோதமான பாவமா ஆண்டவரே. வழிப்பறி கொள்ளைகளாக இருக்கக்கூடாதப்பா. முரட்டாட்டம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. இடுக்கன் செய்யக்கூடாது ஆண்டவரே. பொய்யான இடக்கூடாது ஆண்டவரே. திருடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்ய கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. அயலானுக்கு நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த குடும்பம் எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பம், அவர் கொடுத்த குடும்பத்தை சந்தோஷமா நான் வைப்பேன் ஆண்டவரே என்று தீர்மானம் பண்ணி கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் நடந்தது வேற. இனிமே நீங்க வீட்டில் போய் ஒரு புது மனுஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. புதிய அனுபவத்தோடு மாற்றுவாராக. இதுவரை மனைவியை பார்த்தா எரிச்சலா இருக்குதா? இப்பவே ஜோமனுங்க. என் மனைவியை பார்க்கும்போது அந்த நாட்கள் இந்த அன்பு பொங்கட்டும் ஆண்டவரே. அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. என் கணவனை பார்க்கும்போது இருக்கிற எரிச்சல், இப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரே, இப்படிலாம் என்னை ஏமாத்திட்டாரே, இப்படிலாம் எனக்கு காசு கொடுக்காம வருத்தப்படுத்துறாரே, ஒரு வேலைக்காரி போல என்னை நடத்துறாரே, அப்படியெல்லாம் இவ்வளவு நாள் பொங்கி இருக்கலாம். அந்த நிலைமையெல்லாம் மாறி கணவனை பார்க்கும்போதே ஒரு தெய்வீக அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் சொல்லுங்க. இந்த 12வது உபவாச நாள்ல என் கணவன் செஞ்ச குற்றங்களை மன்னிக்க, என் மனைவி செஞ்ச குற்றங்களை மன்னிக்க ஆவியானவரே எங்களுக்காக குற்ற நிவாரண பலியாக இந்த உலகத்தில் வந்தீரே ஐயா. இயேசுவே, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த உலகத்தில் நீங்க வந்தீங்க ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, எங்க பாவத்துக்கு பரிகாரமும் செலுத்தினீங்கப்பா. நஷ்ட ஈடும் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல நாங்களும் இந்த நாட்கள்ல உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவுல, கணவன் மனைவி உறவுல, குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோர் உறவுல, சபையில எல்லா ஊழியர்களுக்குள்ள உறவுகள், விசுவாச உறவுல ஆண்டவர் உண்மையா இருக்க எல்லா முறைகேடான அனுபவங்கள் எங்களை விட்டு விலகுவதாக சொல்லுங்க. முறைகேடான அனுபவங்கள் விலகுவதாக. எந்த பாவத்திலும் நான் வேரூன்றி இருக்க மாட்டேன். இன்னைக்கே அந்த பாவமாகிய அந்த மரம் வேரோடு பிடுங்கப்பட்டு போவது, வேரோடு பிடுங்கப்பட கடவுது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, குற்ற நிவாரண பலியாய் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமை அது வேரோடு பட்டு போவதாக. எல்லா தேவையற்ற கள்ள உறவுகள், இயேசுவின் நாமத்தை திருட்டுத்தனமாய் செய்கிற காரியங்கள், பண விஷயத்தில் உண்மையற்ற அனுபவங்கள், வாழ்க்கையில உண்மையற்ற அனுபவங்கள், திருமணத்துக்கு முன்பாக இருந்த உறவுகளோடு மறுபடியும் தொடர்பு கொள்ற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் விலையேறப்பட்டவர்கள், எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்து பலியாய் வந்தீரே. நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழ உதவி செய்யும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நாங்கள் உண்மையாய் நடத்த, உண்மையாய் இருக்க ஆவியானவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 12வது உபவாச நாளில் நீர் எங்களோடு பேசி இடைப்பட்ட காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த குற்ற நிவாரண பலியை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சோம், மற்றவங்களுக்கு குற்றம் செய்தனால் உமக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சோம், இது எல்லாத்தையும் மன்னித்து இந்த நாட்களை எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும். சமாதானத்துடன் பிள்ளைகள் கடந்து செல்ல கத்த உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Hallelujah. நாளைக்கு